இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது ரெண்டு பறவையை பிடிச்சி நம்ம சாப்பிட்டுடணும். ரொம்ப பசிக்குது, 2 நாளா நான் சாப்பிடாமையே இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது ரெண்டு பறவையை பிடிச்சி சூப் செய்து சாப்பிட வேண்டும் என்று கழுகு கூறிக்கொண்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு பறவை கூட கிடைக்கலையே. எப்படியாவது ரெண்டு பறவையை பிடிச்சி சூப் செய்து சாப்பிட வேண்டும். அம்மா, நானு ராஜு குக்கு கீழே விளையாடிட்டு வரோம்மா. சரி சாரா, பத்திரமா இங்கேயே விளையாடுங்க. மரத்துக்கு கீழே தான் விளையாடணும். ஏன்னா கழுகு வந்து இங்க சுத்திட்டே இருக்கு. உங்களை பிடிச்சின்னு போயிடும் கழுகு. சரியா சாரா? பத்திரமா விளையாடிட்டு இருங்க. அம்மா இங்க தான் இருப்பேன். சாரா, குக்கு, ராஜு எல்லோரும் வாள் விளையாடி கொண்டிருந்தனர் மரத்தின் அடியில். சாரா, குக்கு, நம்ம நதிக்கரையில போய் விளையாடலாம். அங்க நல்லா காத்து வரும். மழை வர மாதிரி இருக்கு. நம்ம நதிக்கரையில விளையாடலாம். ஜாலியா இருக்கும். நல்லா காத்தும் வரும். நல்லா இருக்கும். சாரா, குக்கு, ராஜு நதிக்கரையில் பால் விளையாடி கொண்டிருந்தனர். அந்த இயற்கையை ரசித்துக் கொண்டு அங்கேயே நல்லா நன்றாக விளையாடி கொண்டிருந்தனர். எங்க அம்மா மரத்தின் அடியிலே விளையாட சொன்னாங்க. நம்ம நதிக்கரைக்கு வந்துட்டோம் பால் விளையாடுறதுக்கு. எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு சாரா கூறிக்கொண்டு இருந்தது. பால் வேகமா போடுடா குக்கு. எனக்கும் போடு சாரா. பசங்க பால் விளையாடுறத பார்த்துட்டு கழுகு அந்த இடத்துக்கு வந்து ராஜுவையும் சாராவையும் தூக்கி சென்றது. குக்கு கல் பின்னாடி சென்று ஒளிந்து கொண்டான். அச்சோ, கழுகு சாராவையும் ராஜுவும் தூக்கிட்டு போதே. இதை உடனடியாக சோனா கிட்ட சொல்லணும். அவங்க 2 பேரையும் தூக்கின்னு போய் அதை சாவடிச்சிருமே. என்ன பண்றது தெரியலையே. புறா அங்கிள், எங்களை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க, கழுகு எங்களை தூக்கிட்டு போகுது. பசங்களா, இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு. மழை வர மாதிரி இருக்கு. நான் உங்க 2 பேரையும் சூப் செய்து சாப்பிட போறேன். நீங்க என்ன அழுதாலும் சரி, நான் உங்களை விடவே மாட்டேன். இன்னைக்கு 2 நாளா பட்டினியா இருந்தேன். இன்னைக்கு தான் நான் உங்களை சூப் செய்து நல்லா சாப்பிட போறேன். திருப்தியா சாப்பிட்டேன்னா இன்னைக்கு நல்லா எனக்கு தூக்கம் வரும் நைட்டு இரவு. கழுகு, எங்களை விட்டுரு கழுகு. நாங்க சின்ன குழந்தைங்க, எங்களை ஒன்றும் பண்ணாத. எங்களை விட்டுரு கழுகு, எங்களை விட்டுரு. காலு அண்ணன், என் பசங்களை பார்த்தீங்களா? என் பசங்க இங்கே பால் விளையாடிட்டு இருந்தாங்க. மரத்தின் அடியில் தான் விளையாட சொன்னேன். ஆனால் நதிக்கரைக்கு வந்து பால் விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா காலு அண்ணா? சோனா, உன் பசங்களை பார்த்துட்டு தான் எனக்கு வேலையா? பசங்க எங்கே சென்று விளையாடுகிறார்கள் எனக்கு தெரியாது. நீ வந்து என்கிட்ட கேட்குற. நானே நதிக்கரைக்கு காற்று வாங்கலான்னு வந்தேன். அம்மா, அக்காவையும் ராஜுவையும் கழுகு தூக்கின்னு போயிடுச்சு அம்மா. நான் பார்த்தேன். நான் கல்லு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கினேன். அதனால நான் கழுகு கிட்ட வந்து தப்பிச்சிட்டேம்மா. அடடா, ராஜு இன்னும் ஒன்றும் காணவில்லை. நான் ரொம்ப நேரமும் ராஜுவை தேடிட்டே இருக்கேன். அவன் பசங்க கூட விளையாடிட்டு இருந்தான். ஆனால் காணலையே. எங்கன்னு போய் தேடி பார்க்கலாம். எங்கே போனான்னு தெரியலையே இந்த மழையில. ராஜு, எங்கே இருக்க ராஜு? அம்மா வந்துட்டேன்டா. ராஜு எங்கே இருக்க? கழுகு வர இங்க சுத்திட்டே இருக்கு. எங்க இருக்க ராஜு? காலு, ராஜுவை பார்த்தீங்களா? ராஜு ரொம்ப நேரம் ஆளையே காணோம். பசங்க கூட விளையாடிட்டு இருந்தா ஆளையே காணோம். குமாரி, நானும் வரேன் தேடுறதுக்கு. இரு, எங்க போனாங்கன்னு தெரியல பசங்க. நான் வந்துட்டே இருக்கேன். குமாரி, நீ உன் பசங்களை தேடி வந்தியா? சாராவையும் ராஜுவையும் அந்த கழுகு தூக்கிட்டு போறத நான் பார்த்தேன். நீ அதோட குகைக்கு போனோன்னா தான் மிளகா பொடியும் கல்லும் எடுத்துட்டு போ. இல்லைன்னா நீ தனியாக போனீன்னா அந்த கழுகு உங்களை சாவடிச்சிடும். புறா அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. என் பசங்களை தேடி நான் போகிறேன். இந்த கல்லை வச்சு அந்த கழுகோட தலையிலே நான் போடுறேன். மிளகா பொடி எடுத்து அதோட கண்ணிலேயே நான் போட்டு அந்த கழுகு கண்ணு தெரியாத பண்ணுறேன். என்னங்க, என்னங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. யார் அது என்ன கூப்பிடுறது? என் பொண்டாட்டி மாதிரி இருக்கே. இங்க வந்தானா அவ எல்லா சூப்பையும் சாப்பிட்டு முடிச்சிருவா. குமாரி,
காகம் தன் கையில் வைத்திருந்த கல்லை எடுத்து கழுகின் தலையிலே போட்டது. மிளகா பொடி எடுத்து அது கண்ணிலே வீசியது. உடனே கழுகு மயங்கி அந்த இடத்திலே விழுந்து விட்டது. காலு சீக்கிரம் போய் பசங்களை கூட்டிட்டு வாங்க, இந்த கழுகு குத்துக்குள்ள. பசங்களா வாங்க, சீக்கிரமா போயிடலாம். இந்த கழுகு வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் பிடிச்சி அது சாவடிச்சிடும். சீக்கிரம் வாங்க, நம்ம போயிடலாம் இந்த இடத்த விட்டு. அப்பா வந்துட்டீங்களா? நீங்க வரலன்னா இந்த கழுகு இங்க 2 பேரையும் சாவடிச்சிட்டு இருக்கோம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்பா. எங்களை சீக்கிரமா இந்த கயிறை இது பண்ணி எங்களை கூட்டிட்டு போங்க அப்பா. வாங்க, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். கழுகு சற்று நேரத்திலே எழுந்து சோனா குருவியை தொடங்கியது. அதை பின்தொடர்ந்து அதை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று கழுகு பின்னாலே ஓடி வந்தது. உடனே சோனா குருவி அங்கிருந்த மரத்தின் பொந்தில் சென்று ஒளிந்து கொண்டது. பறவையே, நீ எவ்வளோ நேரம் இந்த மரத்தில் ஒளிஞ்சிருப்ப? உன்னை நான் சாப்பிடாம விட மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். உன்னை சாப்பிடாம நான் இங்கேருந்து போக மாட்டேன். குமாரி காகம் கொஞ்சம் மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து கழுகின் தலையிலே போட்டது. அந்த வலியை தாங்க முடியாமல் கழுகு அந்த உயரத்தில் இருந்து விழுந்து அங்கேயே விழுந்து இறந்து விட்டது. கழுகு இறந்தவுடன் சோனா குருவி மரத்தில் இருந்து வந்து தன் வீட்டுக்கு சென்றது. மகிழ்ச்சியாக சென்றது. இந்த கழுகு இறந்து விட்டது. இனி இந்த காட்டில் எல்லா பறவைகளும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சென்றது.